அபிவிருத்தி அடைந்தது யார்? ஸ்ரீதரனா தமிழ் மக்களா? ஈழத்தமிழர்கள் மீது இடம்பெற்ற இனப்படுகொலையை மறைப்பதற்கா வடமாகாணத்தில் தேர்தலில் வெற்றி பெற அரசு நினைக்கிறது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தன் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். தமிழ் தேசிய கட்சிகளும் அந்த பிரச்சார பாணியை கடைபிடித்தும் உள்ளனர். எம். ஏ. சுமந்திரன், பொன்னம்பலம் கஜேந்திரகுமார், செல்வம் அடைக்கலநாதன், அர்ச்சுனா ராமநாதன் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே போக்கில் பிரச்சாரம் செய்தனர். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்ட போது பின்வரும் கருத்துக்களை தெரிவித்தார். நாங்கள் இதிலே நின்று பேசுகிறோம் என்றால் தங்களுடைய இரத்தமும் கண்ணீரும் சதையுமாக எங்களை காத்த, குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை மண்ணிலே இருந்து வந்து எங்கும் வெல்வோம் எதிலும் வெல்வோம் என்று ஜெயந்தன் படையணியாக வந்த வீரர்கள், இந்த மண்ணிலே போராடி களமாடி மடிந்த மாவீரர்கள், எங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் இந்த ஒரு கணம் நான் இந்த மேடையிலே நினைக்கிறேன். இதற்கு உணர்ச்சியூட்டி மக்களை தங்கள் பக்கம் திருப்ப விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் மாவீரர்களையும் தங்கள் உணர்ச்சி போதைக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டனர். இந்த மிக்சிங்கில் கில்லாடி கனகரத்னம் சுகாஸ், அந்த இறைவனுக்கு பிறகு, அந்த கடவுளுக்கு பிறகு மீண்டும் காலம் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் வாயிலாக ஒரு தலைவரை இடம் காட்டியிருக்கிறது. அதுதான் மாணவர்களுடைய புதல்வன் அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கஜேந்திரகுமார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் தேசிய தலைவர் என்று சொல்லவும் இல்லை, ஒரு தலைவரை இடம் காட்டியிருக்கிறது, சொல்ல போவதும் இல்லை. அதுதான் மாணவர்களுடைய புதல்வன் அண்ணன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அந்த அளவுக்கு நான் அரசியல்ல சிறுவர்களும் கிடையாது. அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களே, உங்களுக்கு பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். எமது வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மண்ணில் அண்ணன் கஜனுடைய சைக்கிளை விட உங்களுடைய கட்சி ஒரு வாக்கு தன்னம் கூட எடுத்தால் அண்ணனுடைய தம்பியாகிய நான் அரசியலில் இருந்து ஒதுங்குகிறேன். இது பகிரங்க சவால். இந்த தேர்தலில் வட்டுக்கோட்டையில் ஜேவிபி சமப்பட்டிகளுக்குள் அடக்கம் செய்யப்படும். அது வடகிழக்கெங்கும் தீயாக பரவும். ஜேவிபியினுடைய முடிவு எங்களுடைய கரங்களால் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இழந்து போன எங்களது இறமையை மீட்பதற்கான களப்பயணமே இந்த கட்சியின் பயணம் என்றும் 2001 தொடக்கம் 2009 வரை இடம்பெற்ற ஒப்பந்தங்களும் இலங்கை இந்திய ஒப்பந்தங்களும் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது தீர்வு வரும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அனைத்தும் கண்முன்னே ஏமாற்றத்திலேயே முடிவடைந்தது. இந்தியா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவர் கிளிநொச்சியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலே தெரிவித்தார். 2001 ஆண்டிலிருந்து 2009 ஆண்டு வரை நம்பிக்கையோடு இருந்தோம், ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் இந்த மண்ணுக்கு வந்த பொழுது நாங்கள் நினைத்தோம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. எல்லாமே எங்களுக்கு முன்னாலே இல்லாமல் போய் கொண்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் போகின்ற போக்கில் வரலாற்றை திரிக்கின்றார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தவறவிட்டது தமிழர் விடுதலை புலிகளின் மிக மோசமான வரலாற்று தவறு. அன்று வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையின் முழுமையான அதிகாரங்களை ஏனைய போராளி குழுக்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது என்பதனாலேயே புலிகள் வடக்கு கிழக்கு மாகாண சபையை எதிர்த்து இந்தியாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடினர். அதன் தொடர்ச்சியே ராஜீவ்காந்தியின் படுகொலையும் தமிழர் விடுதலை புலிகளின் தலைமையை தீர்த்து கட்ட இந்தியா எடுத்த முடிவும். புலிகளின் தலைவர் பிரபாகரனிடம் கேட்டேன் சொன்னார், பாலகிருஷ்ணன் என்னை சுற்றி வருவார் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொல்வதெல்லாம் ரீல் என்பதை புலிகள் அமைப்பில் இருந்த பலரும் அறிவர். தனது மைத்திரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி பாலகிருஷ்ணனின் புத்தக பையில் கடிதம் வைத்ததற்காக பிரபாகரனால் இவர் தண்டிக்கப்பட்டதாக பல முன்னாள் போராளிகள் பதிவு செய்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை சுற்றி வருபவர்கள் பெண்களிடம் பாலியல் லஞ்சம் கோரும் வேலமாளிதன் மற்றும் சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த அலன் மற்றும் கொன்ட்ராக்ட்காரர்களே. உனக்கு திராணி இருந்தால், நீ தைரியமானவன் என்றால், நீ கெத்துள்ளவன் என்றால் நேரவா மோதுவோம், நேரவா கரைப்போம், நேர வந்து புருவன் நான் தயாரா இருக்கு. வேடமாளிதன் பிள்ளை என்றால், ஒரு பொம்பளை உங்களோட பிள்ளை என்றால் வந்து நேர சொல்ல, எனக்கு நான் வேடமாளிதன் நீக்கிறேன், பகிரங்கமாய் வட பேருக்கு முன்னுக்கு நான் சொல்றேன். அல்லது ரஞ்சன் பிள்ளை என்றால் நேர வந்து சொல்லு, நான் ரஞ்சனை நீக்கிறேன். சுரேன் பிள்ளை என்றால் நேர சொல்லி நான் நீக்கிறேன். கம்ப்யூட்டருக்கு பின்னால் அந்த கதைக்கிறவனுக்கெல்லாம் நான் பதிலளிக்க தயார். ஆனால் இவர்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் நேரடியாக தெரிவிக்கப்பட்டும் அவர்களை ஸ்ரீதரன் காப்பாற்றி வருகின்றார். உள்ளூராட்சி தேர்தல் எப்போதும் அபிவிருத்திக்கானது. அபிவிருத்தியை கைவிட்டு உரிமையை முன்னெடுக்க முடியாது என்பதை கோடிட்டு காட்டினார் ஓய்வு பெற்ற பேராசிரியர் கலாநிதி எஸ். சிவகுமார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை மிக மோசமானவராக குற்றம் சாட்டினார். ஸ்ரீதரனின் தற்போதைய சொத்து விவரங்களும் தற்போது வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறியர் செய்த அநியாயம்
வடக்குக்கு கணக்கு. ஆனா இன் பிரின்சிபிளி சிறிய பார் சிறிய என்று கூப்பிடுறதோ அப்படி சொல்றது எனக்கு இன் பிரின்சிபிளி நான் அக்ரி பண்ண இல்லை. தமிழ் மக்களுக்கு எல்லாரையும் விட கூட துரோகம் செய்தது என்றால் சிறியர் தான். ஏனென்றால் 2 அடுக்கு அண்ணியில மிகவும் பாரதூரமான ஒரு துரோகத்தை செய்துட்டு எங்களுக்கு தலைவரை வரணும்னு பண்ணிட்டார். அவர் தலைவரை அதுலயும் பண்ணிட்டார், திருப்பி உள்ளுக்கும் பண்ணிட்டார், எல்லாம் தான் பண்ணிட்டார். ஆனா கடைசியா கருமான்னு ஒன்று இருக்குத்தானே, அது இன்றைக்கு ஆட்டி படைக்குது. இவ்வளவும் செய்தா பிறகு யாரோ ஒருதான் ஹைஜாக் பண்ணி வச்சுக்கொண்டு இவருக்கு குதிரை ஓட்டி கொண்டு இருக்கிறாங்க. இல்ல அது மட்டும் இல்லை. அவரோட நிற்கின்ற இந்த அலன் என்ற பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டவர்கள், பெண்கள் மீதான துஷ்பிரயோகங்களை மேற்கொண்டவர்கள் தான் இதற்கு பின்னால அரசியல் செய்கின்றார்கள் என்றது இல்ல. நான் இதுல சிறியரை பற்றி கதைக்க வந்தது ஒரு பாயிண்ட் தான். என்னன்னா எனக்கு அவருக்கு உண்மையா இன் பிரின்சிபிளி நான் ஒரு 40 வருஷத்துக்கு கூட தமிழரசு கட்சியின் ஆதரவா இருக்கிற ஒருதனுக்கு வந்து ஒரு கட்சியின் இன்டர்னல் எலெக்ஷன்ல 2 பேர் போட்டி போட்டது முதலாவது நான் விரும்ப இல்லை. நான் மட்டுமில்ல கன பேர் விரும்ப இல்லை. சரி, போட்டி போட்டுட்டீங்க, வெண்டவன அந்த பீரியடுக்கு வேலை செய்ய விடாம விட்டது 2வது பிள்ளை. கட்சிக்கு உள்ள இருக்கிறவைகளே தூண்டி விட்டு வழக்கு போட்டது அதை விட பாரதூரமான பிள்ளை. பதிலுக்கு பதில் என்று சொல்லி செயலாளரை போட்டு அது போட்டு எலெக்ஷனுக்கு தன்னோட சேர்ந்து தான் மட்டும் வெல்லக்கூடியத கேண்டிடேட்டை போட்டது அடுத்த பிள்ளை. பதிலுக்கு பதில் செயலாளர் என்று போட்டுக்கொண்டு செயலாளர் அவரை நிப்பாட்டி செய்யறது பாரதூரமான பிள்ளை. என்னென்றால் சரியோ பிள்ளையோ பாரதூரமான சமூகத்துக்கு துரோகம் செய்த ஒருதான் உங்களோட கட்சியால தலைவரா தெரிவு செய்துட்டான். அது மட்டுமில்ல மக்களாலே தெரிவு செய்யப்பட்டார். அது எந்த மக்கள் தெரிவு செய்யறவங்களே உங்களை ரியாக்ட் பண்ணி போட்டு அவனை தெரிவு செய்திருக்கிறாங்க. அந்த தலைவரை அந்த பீரியட்டுக்கு அவரை விட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள்லாம் ஏதோ சந்திரமன்ல இருந்து வந்தோன்னு நீங்கள் ஒரு 19 பேரை வச்சுக்கொண்டு இப்படியான ஒரு வேலை செய்யறது ஒரு டர்ட்டி வேலை. அது மட்டும் வழக்க தூண்டுறது நீங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சி 70 வருஷ பழைய கட்சிக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு கட்சியை கொண்டு போயிட்டு உங்களை மக்கள் நிராகரிச்சா பிறகும் நீங்கள் தலைநி வந்து உணர்ச்சி தகுந்த கதைக்கிறோம். நாங்கள் வழக்கு போடுவோம், கால் வைக்க விட மாட்டோம் என்று சொல்றது எல்லாம் இட்ஸ் நாட் வே. அப்ப என்ன